வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். ஸோ பேங்க் நிஃப்டி 19ஆம் தேதி பிப்ரவரி என்ன நடந்திருக்கு? அதே மாரி என்ன பிரைஸ் ஆக்ஷன் போயிருக்கு? ஸோ எந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம இதோட ஓப்பன் செயின் அனாலிசிஸ் இருக்கு. ஸோ ஓப்பன் செயின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் செயின் இல்ல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஓப்பன் செயினும் இருக்கு. பட் நம்ம ஓப்பன் செயின் அனாலிசிஸ் பண்ண போறதில்ல. ஏன்னா ஓப்பன் செயின் வந்து நமக்கு ஆக்சுவல் பிரைஸ் தெரியும். ஆனா நமக்கு இப்போ ஓப்பன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளோட எந்தெந்த பிரைஸ்ல எவ்வளோ எவ்வளோ நமக்கு வந்து கால் அண்ட் புட் ஆர்டர்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இதனால என்ன அட்வான்டேஜ்ன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் எந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம யுஎஸ் மார்க்கெட்ஸும் நம்ம அனலைஸ் பண்றோம் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி நேத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு பிரைஸ் ஆக்ஷன். அழகான ட்ரேடு. லைக் ஒரு ஒரு பாயிண்ட்லயும் சூப்பரா ட்ரேட் நடந்திருக்கு. பேசாம நான் நிஃப்டிய பார்க்கிறத விட்டுட்டு பேங்க் நிஃப்டில பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் வந்து கண்டிப்பா பேங்க் நிஃப்டில தான் அவன் ட்ரேட் பண்ணிட்டுருக்கான். லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸா. நிஃப்டிய விட்டுட்டான். ஆனா, நான் ஏன் நிஃப்டிய விடலன்னா, நிஃப்டில வந்து லிக்விடிட்டி அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டில ஹையஸ்ட் ஆர்டரே பாருங்க 15,00,000 தான் காலும். ஒரு 50,000 இருக்குமே. கரெக்ட். ஸோ ஹையஸ்ட்டே வந்து நேத்தையோட பொசிஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட்டே 15,00,000 தான். ஆனா, நம்ம நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட லோவஸ்ட் பாயிண்ட்டே 42,00,000 புட்டு. அத விட லோவஸ்ட் பார்த்தோம்னா, இங்க 19,00,000 புட்டு. ஸோ கரெக்ட் 19,00,000. அப்படிங்கும்போது, நிஃப்டில ஒரு ஆவரேஜ்க்கும் கீழ இருக்கிற லிக்விடிட்டி தான் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டில கிடைக்கும். நான் இப்ப யோசிக்கிறேன், நம்ம ஒண்ணும் லைக் ஒரு அவ்ளோ பெரிய ட்ரேடர் இல்லையே. லைக் அதாவது லிக்விடிட்டி கிடைக்காம இருக்கிறதுக்கு. நம்ம வாங்க போனா மேக்ஸிமம் போனா ஒரு 200 ஸ்டாக்ஸ் வாங்குவோம். ஸோ 200 இது வாங்குவோம். அப்படிங்கிறனால ஒரு 3 லாட், 4 லாட் வாங்குவோம். ஆ ஏன் நம்ம வந்து பேங்க் நிஃப்டில வரக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா, கடந்த 1 மாசத்த பார்க்கும்போது, பேங்க் நிஃப்டியோட பிரைஸ் ஆக்ஷன் நிஃப்டிய விட பெட்டரா இருக்கு. அப்படின்னா, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பிரெடிக்டபிளா இருக்கு. நிஃப்டி பிரெடிக்டபிளா இல்ல. சரி நம்ம அனாலிசிஸ் போலாம். இதெல்லாம் பேசுறத விட்டுட்டு. ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஆசிலேஷன் இருந்திருக்கும். ஆனா பேங்க் நிஃப்டில அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் கேண்டில்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 வரைக்கும் ஸ்ட்ரைட் ப்ராஃபிட். ஸோ இந்த இந்த இத மட்டும் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு 600 பாயிண்ட்ஸ் ஒரே ட்ரேட் எடுத்துட்டு அடுத்து 1 வாரத்துக்கு ட்ரேட் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அந்த மாரி. சரி அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. சும்மா நம்ம சொல்லக்கூடாது. ஆனா நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தோம்னா, நேத்து மார்க்கெட் நான் வந்து ரீப்ளேயே பண்ணி காமிக்கிறேன். நேத்து மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணா, ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரீனா வந்துச்சு. ஆனா கிரீனா வந்துச்சு. ஆனா நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ தொடல. இப்ப இந்த கிரீன் கேண்டில் தான் நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ டச் பண்ண போது. அப்போ இந்த கிரீன் கேண்டில் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ டச் பண்ணிருச்சு. அதுக்கு அடுத்த கேண்டில் கிரீனா இருக்கு பாருங்க. ஏன்னா தொடர்ந்து கிரீனா தான் இருக்கு. அண்ட் இந்த ட்ரெண்டோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 3 ட்ரெண்ட் வச்சாலுமே 65 இந்த இடத்துல இருக்கு பாருங்க. 65ன்னு சொல்லி. ஸோ அப்போ ட்ரெண்டோட ஆங்கிளும் நல்லா இருக்கு. பிரைஸ் ஆக்ஷன் படி நம்ம இந்த 49,000ஓட சப்போர்ட்ட கிராஸ் பண்ணிருச்சு. நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட ஆ 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 10 எஸ்எம்ஏய கிராஸ் பண்ணிருச்சு. அப்படிங்கிறனால நான் இந்த கேண்டில விட்டுட்டு, இந்த கேண்டில் எடுக்கலாம். ஏன்னா இந்த கேண்டில் ஆன் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. ஸோ இப்ப இந்த கேண்டில்ல நான் பொசிஷன் எடுத்திருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் எங்க வரைக்கும் போற வரைக்கும் நம்ம ஏன்னா என்னோட ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பா வந்து 49,500ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் புல் பேக், புல் பேக், புல் பேக் அழகா எனக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து இங்க வந்து சரி புல் பேக் ஆயிரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம வந்து 49,500ல நான் வந்து ஸ்டாப் லாஸ் குடுத்து, சாரி அதாவது என்னோட ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாலுமே, எனக்கு என்ன நடந்திருக்கும் அப்டின்னா, 300 பாயிண்ட் சூப்பரான ப்ராஃபிட் ஆக்சுவலி. ஸோ இந்த இந்த மாரி வந்திருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம வந்து மார்க்கெட்ட புஷ் பண்ணிட்டே போறோம். ஏன்னா, இங்க வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ தொடல. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ டச் பண்ணா தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வரணும். ஆனா ஸ்டாப் லாஸ் வரல. ஏன்னா, இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல பொசிஷன் எடுத்துட்டு இங்க வைக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்னா, இந்த மாரி ட்ரெண்டிங் மார்க்கெட் மேல போகும்போது, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல எப்போ வந்து சப்போர்ட் எடுக்குது, இல்ல சிம்பிள் மூவிங் ஆவரேஜ கீழ கிராஸ் பண்ணுதோ, அப்பதான் என்னோட ஸ்டாப் லாஸ். அப்படியும் வைக்கலாம். ஸோ, அப்ப இப்ப சிம்பிள் மூவிங் ஆவரேஜ டச் பண்ணிருச்சு. டச் பண்ணிட்டு கீழ வரல, மறுபடியும் மேல போயிடுச்சு பாருங்க. ஸோ, மறுபடியும் நான் அப்ப இன்னும் என்னோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகல.
ஸ்டாப் லாஸ் எப்ப ட்ரிகர் ஆகும்னா, இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ பிரேக் பண்ணி கீழ வந்தா. ஸோ ஸ்டில் வரல. ஓகே. இப்ப நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த ரெட் கேண்டில்ல ட்ரிகர் ஆயிருச்சு. ஸோ நம்ம ப்ராப்பரான பிரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா, எல்லா செட்டப்பும் வர மாரி ஏன்னா நான் இந்த இந்த கேண்டிலே எடுத்திருந்திருக்கலாம். பட் நம்ம சொல்ல முடியாது. அப்படிங்கிறனால சிம்பிள் மூவிங் ஆவரேஜ கிராஸ் பண்ண 2வது கேண்டில் அங்க நான் வந்து பொசிஷன் எடுக்கிறேன். அப்படின்னா, இங்க வரைக்கும் அழகா நமக்கு வந்து பொசிஷன் கிடைச்சிருக்கும். ஸோ 400 பாயிண்ட் இல்லன்னா மினிமம் 300 பாயிண்ட். இந்த ஒரு ட்ரேடே போதுமானது. ஆனா பேங்க் நிஃப்டி பாருங்க. அதுக்கப்புறம் இப்ப இங்க இருந்து நம்ம ஷார்ட் கால் எடுத்திருந்திருக்கலாம். ஸோ ஷார்ட் கால் எடுத்தோம்னா, மார்க்கெட் இந்த கேண்டில்ல இருந்து இந்த ரெட் கேண்டில்ல இருந்து மார்க்கெட் ஷார்ட் ஃபால்லே வரும். புல் பேக் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட் எடுத்துச்சு. திருப்பி கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருச்சு. ஸோ இதுதான் மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்கிறதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இந்த இடத்துல தான் வரும். இந்த இடத்துல நமக்கு வந்து அ நம்மளோட ப்ராஃபிட் வந்து அவ்வளோ அதிகமா இருந்திருக்காது. ஒரு 30 பாயிண்ட் மூவ் தான் இருந்திருக்கும். ஸோ இது ஒண்ணு. அது அப்படியே மூவ் ஆகி கன்டின்யூ ஆகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு எந்த இடத்துலயுமே ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா இது சிம்பிள் மூவிங் என்னோட செட்டப் படி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்குள்ள இருக்கு. அண்ட் சப்போர்ட்டோட ரேஞ்ச்ல இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்லேருந்து எக்ஸாக்ட்டா கொஞ்சம் மேல போயிருக்கணும். அண்ட் இந்த சப்போர்ட்டோட ரேஞ்ச்லேருந்து பிரேக் ஆகணும். ஏன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மட்டும் இந்த இடத்துல பார்த்தோம்னா, இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்திருக்கணும். ஆனா என்னோட சப்போர்ட் பாருங்க. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப இதையும் பிரேக் ஆகி எனக்கு மார்க்கெட் கீழ வரணும். இல்ல மேல போணும். அப்படி வந்தா தான் நான் வந்து பொசிஷன் எடுக்க முடியும். இப்பயும் பாருங்க சப்போர்ட் அண்ட் தென் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இது 2யும் சுத்தி சுத்தியே வந்துட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் இது 2ல ஏதாவது 1 பிரேக் பண்ணி, இல்ல 2யுமே பிரேக் பண்ணா தான் நான் நெக்ஸ்ட் பொசிஷன் எடுக்க முடியும். அப்போ 10:30க்கு அப்புறம் அதாவது என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட மைண்ட் படி எனக்கு வந்து பொசிஷனே கிடைக்கல. வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல நம்ம பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம். எடுத்திருந்தா உடனே நமக்கு லாஸ் கிடைச்சிருந்திருக்கும். ஆனா இது வந்து என்னோட இதுபடி பொசிஷன் எடுக்கிறது தான். ஸோ இப்போ இந்த ரெட் கேண்டில் நமக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல பொசிஷன் எடுக்கலாம். பண்ணலாம். ஸோ, என்னோட செட்டப் படி பார்த்தா வந்த ப்ராஃபிட்ல இங்க ஒரு ப்ராஃபிட், இங்க ஒரு லாஸ் போயிருந்திருக்கும். இந்த இந்த லாஸ்ட் இந்த லாஸ்ட் ஹால்ஃப் அன் ஹவர்ல எனக்கு எடுத்திருப்பேனா அப்டின்னா, நான் மார்க் பொசிஷன் எடுத்திருந்திருக்க மாட்டேன். ஏன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து மேல போயிருச்சு தான் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஆனா, நம்மளோட என்னது சப்போர்ட் ரீஜியன்ல இருக்கனால எடுக்க மாட்டேன். ஸோ, அப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி படி நேத்து 2டே 2 ட்ரேட் தான். 1 இங்க மேல போகும்போது, 2வது இங்க கீழ வரும்போது. ஸோ, மேல வரும்போது நல்ல ட்ரேடும், கீழ வரும்போது கொஞ்சம் நல்ல கெட்ட ட்ரேடும் இருந்திருக்கும். ஸோ யூசுவலா நான் ஒரு 2 ட்ரேடுக்கு மேல எடுக்க மாட்டேன். சப்போஸ் பேராசை புடிச்சு நான் எடுத்திருந்தாலும், இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டாப் லாஸும், இந்த இடத்துல ஒரு லாஸ் இருந்திருக்கும். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் லாஸ் இருந்திருக்கும். அப்புறம் இந்த இடத்துல நான் கண்டிப்பா எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா, இங்கேயே ஒரு 4 ட்ரேட் எடுத்துட்டனால, அடுத்து நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ இதுதான் என்னோட என்னோட ஆப்ஷன்ஸ் படி, அதாவது என்னோட செட்டப் படி நான் ட்ரேட் எடுக்கிற ஸ்பாட் அஸ் வெல் அஸ் ஆப்ஷன். எதா இருந்தாலும் நான் இந்த மாரி செட்டப்ல தான் எடுத்திருந்திருப்பேன். ஸோ இப்ப நாளைக்கு என்ன நடக்கலாம்? இப்ப இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம் எந்தெந்த இடத்துலலாம் ட்ரேட் எடுக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் ட்ரேட் எடுத்துருக்கலாம்னு பார்த்தோம். இப்ப நாளைக்கு வந்து பொசிஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும்னா, முதல்ல நம்ம வந்து அ ஓப்பன் செயின் அனாலிசிஸ் பார்க்கணும். ஓப்பன் செயின் அனாலிசிஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 49,500 அந்த இடத்துல கால் அண்ட் புட் வந்து ஈக்குவலா இருக்கு. ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இல்ல. 1,00,000 குவான்டிட்டி தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா, அப்டின்னா 10% டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 10,00,000 தான் அதிகம். அதுல வந்து 8னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1% டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஆனா 50,000த்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இங்க 49,000த்துல அதிகமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதே இது வந்து நேத்து பார்த்திருந்தீங்கன்னா, 49,000த்துல தான் இந்த மாரி டபுள் இருந்துச்சு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 49,000த்துல டபுள் இருந்தது. இன்னைக்கு என்னவா மாறியிருக்குன்னா, 49,500க்கு இந்த டபுள் மாறியிருக்கு. இந்த டபுள்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த மாரி 2மே ஈக்குவலா இருக்குங்கிறத இந்த இடத்துல மாறியிருக்குங்கிறனால, நாளைக்கும் பிரைஸ் மூவ் ஆறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ, நமக்கு ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இங்க வந்து லோவஸ்ட் எண்ட் 48,500 இருந்துச்சு. ஆனா, இப்ப நமக்கு நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்கும்போது, இங்க லோவஸ்ட் நம்பர் வந்து என்ன ஆயிருச்சுன்னா, 49,500. அப்போ பேங்க் நிஃப்டி வந்து மொத்தமாவே ஒரு 500 பாயிண்ட் மேல போயிருச்சு. ஸோ, இது ஒரு நல்ல விஷயம். ஸோ, அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் எங்க இருக்குன்னா 49,000த்துலயும், நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 49,500லயும். அப்போ எந்த பாயிண்ட்ல பிவட் ஆயி அதாவது இது வந்து பிவட் பாயிண்ட்ன்னு சொல்லலாம். அப்படின்னா, இந்த பிரைஸ் ரேஞ்ச சுத்தி நகர்ந்துட்டு இருக்கும். அப்படிங்கிறது தான் பிவட் பாயிண்ட். அப்படின்னா 49,500. ஸோ, இத நம்ம போய் இன்னைக்கு வரைஞ்சிருவோம். ஸோ, நம்ம இந்த
பழசெல்லாம் விட்டுட்டு நான் என்ன பண்றேன்னா, ஒரு பாக்ஸ் வரையறேன். பாக்ஸ்ல டாப்ல வந்து 50,000ம் லோவஸ்ட் வந்து 49 ஓகே. அண்ட் பிவட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 49,500 இத நான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நாளைக்கு மார்க்கெட் பொறுத்தளவு என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த இந்த பிவட் பாயிண்ட்ல தான் இருக்கு. அப்போ மார்க்கெட் இந்த பிவட் பாயிண்ட்லேருந்து மேல போச்சு அப்படின்னா, 50,000 வரைக்கும் மேல போகும். அங்கருந்து நமக்கு புல் பேக் எடுக்கும். ஓகே. சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு வந்து கேப் டவுனா ஓப்பன் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் டவுன் சைடு வந்துட்டு இந்த 49,000த்துல எண்ட் ஆகும். இப்போ இந்த 2ல எதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, சொல்ல முடியல என்னால. உண்மையிலேயே சொல்லணும்னா. ஏன்னா, இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃபரன்ஸ் பார்க்குறோம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது, இங்கேயும் ஓஏ சேஞ்ச் அதாவது புட் ஆப்ஷன்ல வந்து 50,000த்துல ஓஏ சேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னா, 1,00,000 குவான்டிட்டீஸ் இருக்கு. அதே மாரி டவுன் சைடு ஓஏ சேஞ்ச் பார்த்தோம் அப்டின்னா, 1,00,000 இங்க பார்த்தீங்கன்னா, இங்க கீழ இருக்கு. அதாவது அ எப்படி சொல்லணும்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ் 49,000ன்னு போட்டிருக்கு. மேல வந்து கால் ஆப்ஷனோட பிரைஸ் இருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் இருக்கு. இப்போ புட் ஆப்ஷன்ல ஓஐ சேஞ்சுன்னு இருக்கு தெரியுதா? அங்க வந்து 1.48 லட்சம் இருக்கு. இதுதான் ஓஏ சேஞ்ச். இங்க வந்து கால் ஆப்ஷன்ல பாருங்க 1.03 லட்சம். அப்படின்னா 1,00,000. அப்படிங்கும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஈக்குவலா இருக்குன்னா 2 பக்கம் போறதுக்கான ப்ராபபிலிட்டீஸ் 2மே அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இது நம்ம லாஸ்ட் 3 ஹவர்ஸ் இல்லாம ஃபுல் டே வச்சு பார்த்தாலும் ஓகே. ஃபுல் டே வச்சு பார்த்தாலும் 2ம் ஈக்குவலா தான் இருக்கு. ஏன்னா, இங்க வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இங்க டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்கிரீஸ் ஆனா மார்க்கெட் கீழ வரும். டிக்ரீஸ் ஆனா மார்க்கெட் மேல போகும். அப்போ 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி தான் இருக்கு. ஒரு லாஸ்ட் ஒரு 1 ஹவர் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். சேம். ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஸோ நாளைக்கு 2மே மேலயும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கீழயும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அட் த மனியிலிருந்து இல்ல. நம்மனால சொல்ல முடியல என்னால. ஆனா, ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா இந்த 49,500 சுத்தி தான் இருக்கும். ஸோ இந்த 49,500 இருக்கு பாருங்க. இத சுத்தி தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ இங்கருந்து மேல போனா, மார்க்கெட் நீங்க வந்து மேல போற இதுவரைக்கும் ஒரு லாங் பொசிஷன் எடுக்கலாம். சப்போஸ் இங்க கேப் அப் ஓப்பன் ஆயி, இங்கருந்து மார்க்கெட் 49 50,000 போயிருச்சுன்னா, திருப்பி வந்து டவுன்ஃபால் 49,500க்கு வரும். இங்கருந்து சப்போஸ் டவுன்ஃபால் ஆகுது. கேப் டவுன் ஓப்பன் ஆயிருச்சு. இந்த மாரி கேப் டவுன் ஓப்பன் ஆயிருச்சு. மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும். 49,000த்துல ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துட்டு 49,500ல வந்து கொஞ்சம் முடியும். ஸோ இந்த ரேஞ்ச்ல பிரைஸ் முடியும். ஸோ இது 2 தான் நாளைக்கு வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி பேங்க் நிஃப்டில. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ரெக்கவர் ஆகுற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா இது ஃபேக் பிரேக் அவுட்டான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆனாலுமே நம்ம நம்பலாம். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பொய் சொல்ல முடியாது. ஏன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொய் சொல்ல முடியாது? நீங்க நினைக்கலாம். இந்த இந்த ஆப்ஷன்ஸ் இப்ப போட்டிருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க நாளைக்கு காலையில வந்து வெளிய எடுத்துடலான்னு. அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா, இத போட்டிருக்கிறதெல்லாம் டிஐஐஸ் அண்ட் எஃப்ஐஐஸ். அப்படிங்கும்போது, இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, நம்மளோட இவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி கிடைக்காது. அதனால வந்து இப்போ ஆர்டர்ஸ வெளிய எடுத்துட்டாங்கன்னா, திருப்பி இவங்களுக்கு லிக்விடிட்டி கிடைக்காதுங்கிறனால, அவங்க வந்து ஆர்டர்ஸ கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொரு முக்கியமான விஷயம், லாஸ்ட்டு எஃப்ஐஐஸ் இருக்காங்கல்ல, நான் சொல்லியிருந்துட்டு நம்ம ரொம்ப நாளா சொல்லியிருக்கோம். நான் மட்டும் இல்ல, நியூஸ்ல எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். எஃப்ஐஐஸ் வந்து நான் நிஃப்டி 50 அனலைஸ் பண்ணும்போது இந்த டேட்டா வரல. ஓகே. எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா, ஒரே நாள் 18ஆம் தேதி வந்து பையிங்ல இன்வால்வ் ஆயிருந்திருக்காங்க. ஏன்னா, மார்க்கெட் ரொம்ப கீழ இருக்கிறனால, அவங்களுக்கு வந்து செல்லிங்க்கு ப்ராஃபிட் கிடைக்கல. ஏன்னா, எவ்வளோ தான் மார்க்கெட்ட கீழ கொண்டு போக முடியும் அப்படிங்கிறனால, 18ஆம் தேதி மட்டும் பையிங்ல இருந்துட்டு, திருப்பியும் செல்லிங்க்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கும் மார்க்கெட் அவங்க மேல கொண்டு போகணும்னு நெனச்சாங்கன்னா, பையிங்க்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது, நாளைக்கும் எஃப்ஐஐஸ் பையிங்க்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எஃப்ஐஐஸும் பை பண்ணாங்கன்னா, கண்டிப்பா மார்க்கெட் 50,000த்த பேங்க் நிஃப்டி தொடுறதுக்கு நெறைய சான்சஸ். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட அனாலிசிஸ் மக்களே. ஆ கண்டிப்பா வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிய பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.